சரிங்களா? உங்களுக்கு சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ்ண்ணா, பரவாயில்ல, எல்லாருமே நல்லா பேசி. எல்லாரும் இந்த ஓவியத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ தான் போயிட்டு இருக்கேன். இது இந்த ஓவியம் பாருங்க, ஒவ்வொரு எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்காங்கன்ட்டு. இந்த ஓவியம் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல அவினாஷி காலேஜுக்கு பேக் சைடு இருக்கு. ஓகேங்களா? இது எப்படி வரையறாங்க என்ன அப்படிலாம் தெரியாது. பட் டெய்லி நின்று நான் பார்ப்பேன். பட் இவங்களையும் பார்த்து எப்படியாவது ஒரு நாளாவது நான் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிட்டு போய் இன்னைக்கு எப்படியே பார்த்து இந்த பேஸ்கெட் எடுத்துட்டு அந்த வீடியோவை அவ்வளவு அழகா தத்ரூபமா வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த கலையில எல்லாம் முன்னாடி இருந்து ரொம்ப அழிஞ்சிட்டு வரனால இந்த கலையில இவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் ஹாய்ஸ், நான் வந்து கேப்டன் யூனிக் அபிஷியல் இருந்து பாரதி பேசுறேன். நான் ரெகுலராகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேல்பாளையம் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவினாஷி லிங்கம் காலேஜுக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்சிட்டு இருப்பாங்க. இதை டெய்லியுமே நோட்டீஸ் பண்ணுவேன். இது மந்த்லி எப்படி ஒரு 10-15 நாள் அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இது யார் கவனிச்சிருக்காங்க, இதுவரை கவனிச்சிருக்காங்கன்னு தெரியாது. பட் நான் டெய்லியுமே இதை நோட்டீஸ் பண்ணிட்டு வருவேன். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்பவே சூப்பரா தத்ரூபமா வரையறாங்க இவங்க. இங்க எங்க இருக்காங்க என்ன எதுனா டீட்டெயிலாம் தெரியல. பட் நான் ஒரு நாள் வந்து அவர்கிட்ட கேட்டேன், ஆனா ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஓகேங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதனால அப்படின்னா இப்ப வர காலகட்டத்துல வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்கா நம்ம பார்க்க முடியறது இல்லை. ஏன்னா ஸ்டிக்கர் இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கனால இந்த மாதிரி பெயிண்டிங்ல பார்த்தது கிடையாது. சோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எடுத்து இவங்களுக்காக ஒரு சின்ன உதவி நம்ம ஒரு யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் மட்டும் தான் வந்திருக்கேன். இது வந்து முக்கியமா வந்து இது வந்து இதை கலை வளர்க்கறதுக்கு வேண்டி மட்டும்தான் இந்த வீடியோ, மற்றபடி எதுக்கும் கிடையாது. சோ இவங்க கிட்ட நம்ம பேசலாம். சரிங்களா அண்ணா? உங்க பேருனா? பேரு சிவராஜ், கேரளா. கேரளா. ஓகேண்ணா ஓகேண்ணா. எவ்வளவு வருஷம்? பாலக்காடு. எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 30 வருஷமா வேலை பண்றீங்க. 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க ஒரு ஊர்ல ஒரு குரூப்பே இருக்குதுங்க. ஓகேண்ணா. ஆர்டிஸ்ட் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய கலாகாரம் ஆர்டிஸ்ட்கள் எல்லாம் நிறைய இருக்குதுங்க. ஆனா இப்ப பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாம் புதிய டெக்னாலஜி அதெல்லாம் ஸ்டிக்கர் பிரிண்டிங் அந்த மாதிரி எல்லாம் ஃபிளக்ஸ் இதெல்லாம் வந்ததோடு நம்மளோட வேலையெல்லாம் கட்டு போச்சு. ஒரு வேலை கிடைக்கல, யாருக்குமே வேலை கிடைக்கலைங்க. இந்த மாதிரி பெயிண்டிங் வேலை நாங்களே ஆர்டிஸ்ட் வேலை செஞ்சு படிச்சு இதுல குடும்பம் நடத்தும் வரதா இருக்கும். இந்த வேலை இல்லைன்னா நம்ம எல்லாம் குடும்பமே நடிச்சுப்போம். அதனால நாங்க ஒரு ஊர்ல ஒரு குரூப் உண்டாக்கி இத கலாகாரம் மாதிரி உரிக்கலும் கத்து போகக்கூடாது. குடும்பங்கள் எல்லாம் நடிச்சு போறீங்க. அந்த குழந்தைங்க குடும்பங்கள் எல்லாம் இந்த மாதிரி வேலை இல்லாம வருமானம் ஆத்மஹத்தியா ஒரு மரணம் குடும்பம் எல்லாம் நசிச்சு போறீங்க. அதனால நாங்கள ஊர்ல ஒரு குரூப் உண்டாக்கி குட்டிகளுக்கு குழந்தைங்களை ஃப்ரீ கிளாஸ் கொடுக்கறது வந்து இந்த கலையை இன்னும் நசிக்கவே மாட்டோம். கலை எப்பவுமே இருக்கும். அந்த கலையை நம்மளை வளர்த்தி வர்றதா லட்சியம். புதிய 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 குட்டிகளுக்கெல்லாம் குட்டிகளை இந்த வரைக்கும் குட்டிகளை சும்மா பென்சில்ல வரைவ திட்டக்கூடாதுங்க. திட்டது தப்பு. அவர் வரைக்கட்டும். செம்பர்ல நம்மள வெள்ளை அடிக்கலாம், பெயிண்ட் அடிக்கலாம். குட்டிகளை வரைக்கிறத தாற்பயம் கொடுத்து அவரு டிராயிங் மாஸ்டர் கிட்ட படிப்பிக்கணும். ഞങ്ങള് ஃப்ரீ கிளாஸே கொடுக்கும் இந்த ஊர்ல கேரளாவில. அந்த மாதிரி செய்யணுங்க. இப்போ ஃபாரஸ்ட் நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமியில ஒரு பாலக்காட்டுல ஒரு மெயின் மது வாட்ஸ்ல கான்ட்ராக்டர் ഞങ്ങളெல்லாம் லேபர்ஸ். நமக்கு நிறைய டைமே கிடையாதுங்க. நாங்கள் வேலைக்கு வர்றது டைமே கிடையாது. ஏன்னா நம்ம கலையை அந்த மாத்திரம் செய்கிறோம். அப்ப அந்த மாதிரி டைம் பார்த்து வேலையே கிடையாது. காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துடுவீங்க. இஷ்டம் போல வேலை பண்ணும். ஏதாச்சும் சாப்பிட்டு போகணும். அதான் ஒரு லேபரம் ஒரு கிட்டத்தட்ட லேபரம் கிடைக்கிறது உண்டு. அதான் முக்கியம். வேலை செய்யணும். அப்புறம் நம்ம கேரளாவில் எதுவும் தமிழ் மக்கள் எல்லாம் நல்லா நம்ம அன்பாக எப்படிங்க இந்த கலை இப்ப வரைவீங்க எல்லாமே ஆச்சரியமா இருக்குதுங்க அவருக்கு. காரணம் அது அவருக்கு தெரியாதே. அவர் பிளக்ஸ் மாதிரி டெக்னாலஜி தெரியும். இப்ப இந்த மாதிரி வரைறது இந்த கலரை மிக்ஸ் பண்ணி எப்படிங்க வர்றீங்க வந்து நமக்கு நல்ல அன்பாக எல்லாரும் நல்ல சொல்றது உண்டு. அதுக்கு அன்பு இருக்குது. அவருக்கெல்லாம் நல்ல அன்பு இருக்கு. தமிழ் மக்கள் எல்லாம் நல்ல ஸ்நேகம் கொடுக்குறீங்க, நல்ல அன்பா பேசுறீங்க. அதான் நம்மளுக்கு வேலையில ஒரு புரோத்சாகனம். நல்லா இருக்கிறீங்க. இப்ப இந்த அண்ணா வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த அண்ணா வந்து பாலக்காடு, இவங்க ஆக்சுவலா கேரளா, இவங்க எல்லாருமே கேரளா தான். இவங்க ஒரு குரூப்பா வச்சிருக்காங்களாமா. இந்த கலையை வந்து அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க குரூப்பா வந்து குழந்தைகளுக்கு ஃப்ரீ கிளாஸும் சொல்லி கொடுக்குறாங்களாமா.
இந்த கலை எல்லாமே அழிஞ்சிட்டு வரனால இதை நான் அழிய விடக்கூடாதுன்னு சொல்லி 25 பேர் சேர்ந்த குரூப் வந்து அவங்க வச்சிருக்காங்களாமா. இந்த குரூப்ல வந்து இவங்க எல்லாமே வந்து எல்லா ஊர்களுக்குமே, மதுரை எல்லா ஊர்களுக்குமே போய் இவங்க பண்ணிட்டு இருக்காங்களாமா. இவங்களுக்கு டைமிங் கிடையாதாமா. இவங்க வந்து காலை 6 மணிக்கு நாங்க வருவோம், நாங்க எங்களுக்கு எப்ப முடியும் நாங்க அப்ப கிளம்பி போயிருவோம் அப்படின்னு அந்த அண்ணா சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கலையினால நிறைய பேர் வந்து எப்படி சொல்றாங்க, இல்லாம போய் நிறைய பேர் இல்லாம கூட ஆயிருக்காங்க. அதனால குழந்தைகளுக்கு செவுத்துல வரையறது பிடிக்கிற அந்த மாதிரி குழந்தைகளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, அவங்க வரையட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த அண்ணா சொல்லியிருக்காரு. மத்தபடி இந்த அண்ணா வரையும் போது எல்லாருமே கேட்டிருக்காங்களா, தமிழ் மக்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க எனக்கு. இந்த மாதிரி நிறைய யார் இப்ப காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்சு இப்படி யாரும் வரையறது கிடையாது. ரொம்ப தத்ரூபமா வரையறாங்க. ஒவ்வொரு பிக்சரும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு தத்ரூபமா நல்லா வரையறாரு. நிறைய டைம் நானே பார்த்து நின்று ரசிச்சு போயிருக்கேன். ஒவ்வொரு பிக்சரும் பார்த்துட்டே போயிருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிதான் நம்ம வந்திருக்கோம். சிவராஜ் அண்ணா இவர் பேரு. சரிங்களா அண்ணா, உங்க பேருனா? இந்த பேரு வினோத். தெரியுமாண்ணா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? ஓகேண்ணா. உங்களுக்கு எத்தனை வருஷமான இது? நான் சின்னதா இருக்கும் போதே வரைஞ்சு ஸ்கூல்ல எல்லாம் வரையும். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் 10th முடிச்சு +2 முடிச்சுட்டு இங்க போய் அப்படியே வரைஞ்சு படிச்சேன். ரொம்ப பிடிச்சா? ரொம்ப பிடிச்சது. ஆமா. இங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள? கோயம்புத்தூர் ஒரு 6 months ஓகேண்ணா. ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா நான் டெய்லியுமே பாத்துட்டு போவோம். பட் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சிட்டு இன்னைக்கு தான் நான் வந்து டைம் கிடைச்சனால இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கலாம் பாத்துட்டு வந்து இது பண்ணணும். ரொம்ப நல்லா இருக்கு. இதை விட்டுறாதீங்க, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்கண்ணா. சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா, உங்க பேருண்ணா? சீனிவாஸ்ண்ணா. நீங்க பாலக்காடுங்கண்ணா? பாலக்காடுங்களா? ஓகேண்ணா. உங்களுக்கு இந்த ஒர்க் எவ்வளவு வருஷமான இருக்கு? 30 வருஷம். 30 வருஷமா இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கதான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல கேரளா அந்த மாதிரி எல்லா பக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகேண்ணா. எல்லா பெயிண்டிங் வரைவீங்கண்ணா? எல்லாமே வரைவீங்க. நல்லா இருக்கணும், எல்லாமே சூப்பரா இருக்கணும். ஒவ்வொரு பெயிண்டிங் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். இது அந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லா நீங்க தான் எல்லாம் வரைஞ்சுதானா? எல்லாமே நீங்க தான் வரைஞ்சு. ஓகேண்ணா. நீங்க ஃபேமிலியானா? இங்கதான் நீங்க ஸ்டே பண்ணிருக்கீங்களா? இல்ல இங்க ஒர்க்குக்காக. ஓகேண்ணா. ஓகே. இவங்க வந்து எல்லாருமே வந்து இங்கதான் தங்கி வேலை செய்யறாங்க. 6 months வந்து எல்லாருமே இங்கதான் தங்கி வேலை செய்யறாங்க. இவங்க ஒர்க்கும் எல்லாமே நல்லா இருக்கு. ஒவ்வொரு டிசைன்ஸும் நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம், யாருக்காவது உங்க வீடுகளுக்கு பண்ற மாதிரி இருந்தாலும் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் வாங்கி உங்ககிட்ட தரேன். நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்க பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாவே. இந்த மாதிரி பூவெல்லாம் வரையறதுல எனக்கு இப்ப தெரிஞ்சு எனக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஸ்டிக்கர் வாங்கிடுறாங்க, வால்பேப்பர் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் வாங்கிடுறாங்க. சோ உங்களுக்கு யாருக்காவது இந்த கான்டாக்ட் நம்பர் வேணாலும் இந்த அண்ணா 3 பேர்த்தோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு நான் வாங்கி தரேன். கீழே நான் வைக்கிறேன். உங்ககிட்ட நீங்க வேணா நீங்க அதை யூஸ் பண்ணி அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இப்ப வந்து நம்ம வீடியோ எடுத்தாச்சு. எங்கனால முடிஞ்ச அவருக்கு ஒரு சின்ன இதை நாங்க பண்ணுவோம் கண்டிப்பா. சரிங்களா? நன்றி, வணக்கம். நம்மளால முடிஞ்சது கேப்டன் யூனிக் அபிஷியல் ட்ரஸ்ட் மூலியமா மத்தியானம் ஃபுட்டு நாங்க வாங்கி தரோம்னு சொல்லிட்டோம் அந்த அண்ணா கிட்ட. பட் அவங்க வேணாம் தான் சொன்னாங்க. பட் எங்களால முடிஞ்ச ஃபுட் மட்டும் நாங்க ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, கொடுத்துருங்க எல்லாருக்கும். அண்ணா அண்ணா ஃபுட் எங்களால முடிஞ்சது ஒரு ஃபுட் இன்னைக்கு மட்டும். சரிங்களா? உங்களுக்கு சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல, எல்லாருமே நல்லா പേശി. വിജയാനന്ദ സാറിന്റെ ട്രസ്റ്റ് മുഖാന്തരം ഞങ്ങൾക്ക് ഇപ്പോൾ ഒരു നേരം കഴിക്കാനുള്ള ഭക്ഷണം തന്നിട്ടുണ്ട്. ആ ചാനല് ക്യാപ്റ്റൻ യൂണിക് ചാനൽ എല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. വളരെ സന്തോഷം എല്ലാവരും. சேனல் இதே போல நாங்க இன்னும் நல்ல நல்ல உதவிகள் பண்ணுவோம். இதே மாதிரி இல்லாதவங்களுக்கு நீங்க இந்த கேப்டன் யூனிக் சேனலுக்கு நீங்க இதே மாதிரி ஆதரவு கொடுக்கணும்.